தமிழக மக்களுக்கு வணக்கம். தமிழகம் முழுவதும் பரவலாக அ கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. பல மாவட்டங்கள்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் எப்படி வட மாவட்டங்கள் எல்லாம் வந்து வெள்ளக்காடு ஆனது. அது மட்டும் இல்லாமல் வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகள்ல கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் இல்லாத மழை பெய்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 50 சென்டிமீட்டர் மழை வரையில் ஒரே நாளில் பெய்து தீர்த்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதில அரசாங்க சொதப்பல்கள்லாம் எப்படி இருந்தது? அதனால் மக்கள் இன்றளவும் எப்படி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் இன்னி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம். குறிப்பா சாத்தனூர் அணையை வந்து திறந்துவிட்டு கிட்டத்தட்ட 1,70,70,000 கன அடி நீர் வினாடிக்கு 1,70,70,000 கன அடி நீரை வந்து திறந்து விட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளே போதுமானதாக எடுக்கவில்லை. மக்களுக்கு வந்து அந்த முன்னெச்சரிக்கைகள் அப்படின்றது எதையுமே வந்து தெரிவிக்கவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டும் எழுந்தது. அதற்கு சரியான பதிலும் கூட இந்த அரசாங்கத்திடமிருந்து வரவில்லை என்கிற சூழலில்தான் மீண்டும் ஒரு லோ பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உருவாகியிருக்கு. இந்த அ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மீண்டும் டெல்டா பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள்ல வந்து இது பரவலாக மழை அ கொண்டு வரும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. வானிலை ஆய்வாளர்கள்லாம் அத தெரிவிக்கிறாங்க. இதில முக்கியமா பார்க்க வேண்டியது சென்னைய எடுத்துக்கிட்டிங்கனாக்க, சென்னையில நேற்று மாலை முதல் பெய்து வந்த அந்த கனமழை அப்படின்னு சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் மழை தான். இந்த 6 சென்டிமீட்டர் மழைக்கே சென்னை தத்தளிக்கிறது அப்படின்றது தான் உண்மை. இன்னைக்கு இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்திலேயே பல இடங்கள்ல நீர் நின்று கொண்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட முழங்காலுக்கும் மேல நீர் நின்று கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. நீர் எங்குமே நிற்கவில்லை அப்படின்னு கூசாமல் அமைச்சர் கே.என். நேரு மீண்டும் மீண்டும் பொய் உரைக்கிறார். ஆனால் உண்மை அதுவல்ல. பல பகுதிகளில் இங்கே நீர் தேங்கி இருக்கிறது. இங்கே டிராஃபிக் வந்து பல இடங்கள்ல நின்னு போயிருக்கு. போக்குவரத்து நிறைய வந்து நெரிசல்கள் ஏற்பட்டிருக்கு. மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். அப்படின்றது தான் உண்மை, உண்மை, உண்மை. சென்னையில் வாழக்கூடிய மக்கள் இதை ஆமோதிப்பார்கள். இப்போ இத சொல்லி அடுத்ததுக்கு போவோம். அது என்னன்னாக்க, இப்போ நாளை மறுநாள் பார்த்தோம்னாக்க, டெல்டா மற்றும் அ அ தென் தமிழ்நாட்ல, முக்கியமா திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 24 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அப்படின்னு தெரிய வருது. அங்க வந்துட்டு இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் இதெல்லாம் வந்து மாத்தி, மாத்தி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன செய்ய போறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா, சென்னையை தவிர்த்து வேறு எந்த பகுதிக்கும் இவர்கள் போதிய கவனம் செலுத்துவதில்லை அப்படின்றது தான் வந்து பரவலான குற்றச்சாட்டாக இருந்து வந்திருக்கிறது. முக்கியமாக விழுப்புரம், கடலூர் இது போன்ற மாவட்டங்கள்ல, திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பெய்த மழை, கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் பெய்த மழை, இங்க அடித்த வெள்ளம் இதெல்லாம் வந்து அரசாங்கம் போதிய நிவாரணம் கொடுக்கவில்லை. இவர்கள் கொடுக்கின்ற நிவாரணம் அதாவது ரூ. 2,000 அப்படின்னு நிவாரணம் குடுக்குறாங்க. அதுவும் எப்படி குடுக்குறாங்கன்னா, டோக்கன் முறையில் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே மாதிரி மழை பெய்த பொழுது டோக்கன் முறையில் கொடுக்கப்படும்னு சொல்லி அந்த டோக்கன் முறை இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு கூட இல்ல. இந்த ஆண்டு ஏற்கனவே இது மாதிரி மழை பெய்த பொழுது டோக்கன் முறையில் வழங்கப்படும்னு சொல்லி அந்த டோக்கனை எல்லாம் திமுகவினர் மொத்தமாக எடுத்துச் சென்றார்கள். அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில, அதுவே தான் விழுப்புரத்தில் நடக்குமோ, அதுவே தான் கள்ளக்குறிச்சியில் நடக்குமோ, அதுவே தான் திருவண்ணாமலையில் நடக்குமோ, கிருஷ்ணகிரியில் நடக்குமோ என்ற ஆதங்கமும் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளும் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல், நீங்க பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களே அங்கு செல்லும் பொழுது மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற காணொளிகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். இன்னைக்கு கூட பார்த்தோம்னாக்கா, துணை முதலமைச்சர் வந்து ஏதோ ஒரு மாவட்டத்திற்கு போறாரு. அங்க இந்த கேள்விய கேட்கறாங்க. வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அவர் செல்லும் பொழுது இந்த கேள்விய கேட்கறாங்க. அதுக்கு அவர் கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு, "நான் இங்க என்ன சுற்றுலாவுக்கா வந்திருக்கேன்?" அப்படின்னு கேட்கறாரு. நிவாரண பணிகள் வந்து முழுமையா நடக்கலைங்கிற மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்கேன் நான். அரசு சொல்றது இல்ல இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மக்கள் வந்து இதை ரசிப்பதாக இல்லை. அவர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து செல்ல வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு கிடையாது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது நீங்கள் இங்கே நிவாரணத்திற்கு என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதுதான். நீங்க வரீங்க, உங்கள சுத்தி பாதுகாப்புக்கு வந்து அங்க அதிகாரிகளும், காவல்துறையினரும் நிற்கிறார்கள். இதை விடுத்து வேறு எதுவும் செய்வதில்லை. நீங்கள் செல்கின்ற அந்த பகுதியில் மட்டும் ஒரு பாசாங்கு செய்கிறார்கள். ஏதோ அங்க நிவாரணப் பணிகள்லாம் துரிதமாக நடப்பது போல பாசாங்கு செய்கிறார்கள். அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இருக்கே தவிர்த்து, மேலும் அது ஆத்திரத்தை தான் ஏற்படுத்துகிறது மக்களுக்கு. நீங்கள் செல்வதனால் எந்த ஆறுதலும் கிடையாது. நியாயமாக நீங்கள் எப்பொழுது சென்றிருக்க வேண்டும் என்றால், அந்த வெள்ளம் ஏற்பட்ட அந்த நொடியே நீங்கள் சென்றிருக்க வேண்டும். அப்படித்தான் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதிகளில் அன்றே அங்கு இருந்தார். ஆனால் நீங்கள் செல்லவில்லை. மாறாக இதுவே சென்னையாக இருந்தால் ஒரு ரெயின் கோட்ட மாட்டிக்கிட்டு அப்பனும் பிள்ளையும் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கால் சென்டர்ல உள்ள போய் ரெயின் கோட்ட மாட்டிட்டு கொடைய பிடிச்சுக்கிட்டு நிப்பீங்க. அந்த ஸ்க்ரீன்ல என்னத்தையும் ஒண்ணு பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிற மாரி ஒரு நாடகத்த போடுவீங்க. கால் சென்டர்ல "ஹலோ, உங்க ஊர்ல மழையெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்பீங்க. இத தவிர்த்து வேற எதுவும் பண்ண மாட்டீங்கன்றது தான் பரவலாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நாம பார்க்கக்கூடிய உண்மையும் அதுதான்.
இப்போ தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்க அந்த மழைக்கும் கூட நீங்கள் கேஎன் நேரு அனுப்பி வச்சுருக்கீங்க, ஒரு அமைச்சரை அனுப்பி வச்சுருக்கீங்க. ஆனால் அதனால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது அப்படின்றது கேள்விக்குறியே. நீங்கள் சென்னைக்கு காண்பிக்கக்கூடிய அதே அக்கறையை நீங்கள் தென் மாவட்டங்களில் காண்பிக்கப் போகிறீர்களா என்றால் இல்லை. கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஆரம்பத்தில் மழை பெய்த பொழுதும் சரி, கடந்த ஆண்டு இதே மாதிரி ஒரு வரலாறு காணாத மழை பெய்த பொழுதும் சரி, உங்களிடமிருந்து எந்த போதிய நிவாரணமும் வரவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் கேஎன் நேரு அங்கே முகாமிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அதனால் எந்த பயனும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ராமநாதபுரம், மதுரை போன்ற பகுதிகளில் மழை பெய்த பொழுது, கடும் மழை, கனமழை பெய்த பொழுது, அப்பொழுது அங்கெல்லாம் மக்கள் தத்தளித்தார்கள். அப்பொழுதும் இந்த அரசாங்கத்திடமிருந்து, அதாவது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவர்களிடமிருந்து நேரடியாக கவனம் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்ததா என்றால் இல்லை. கோவையில் அதே போன்று வெள்ளம் ஏற்பட்ட பொழுது அங்கேயும் அமைச்சர் அடுத்த நாள் தான் போய் பார்த்தார். வெள்ளம் எல்லாம் வடிகின்ற நிலையில் தான் போய் அங்கே போய் நின்று ஒரு போஸ்ட் கொடுத்தார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம உதயநிதிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்கா, கூவக்கரையில் நின்றுக்கிட்டு டார்ச் லைட்டை இருட்டில் அடித்து பார்க்குறது மட்டும் நீங்கள் அதிகாரிகளை துரிதப்படுத்துகின்ற வேலை கிடையாது. கால் சென்டரில் போஸ்ட் கொடுக்கறது மட்டும் நீங்கள் அதிகாரிகளை துரிதப்படுத்துகின்ற வேலை கிடையாது. மாறாக நீங்கள் அந்த சம்பவம் நடக்கக்கூடிய அல்லது சம்பவம் நடந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற அந்த பகுதிகளுக்கு சென்று ஆவணம் செய்ய வேண்டும் என்பதனை அதிகாரிகளை முடுக்கிவிட்டு, வெறும் கேமராவுக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு வருது கிடையாது. அதிகாரிகளை முடுக்கிவிட்டு அதுக்கு முதல்ல அது என்ன பிரச்சனை என்பதனை உள்வாங்கி கொண்டு, நிர்வாகம் என்றால் என்ன என்பதனை கற்றுக்கொண்டு, இதெல்லாம் 3 வருஷத்தில் நடக்கலை, இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் நடக்க போகிறதும் கிடையாது, இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க போகிறதும் கிடையாது. ஆனால் நாம் மக்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, அடுத்த வாரம் மீண்டும் சென்னையில் மழை பெய்ய போகிறது என்று சொல்கிறார்கள். அந்த மழை கனமழையாக இருந்து அது 6 சென்டிமீட்டர் இல்லாமல், அது 10 சென்டிமீட்டரும் இல்லாமல் 15 சென்டிமீட்டருக்கு மழை பெய்தால் கண்டிப்பாக மீண்டும் சென்னை மூழ்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது என்கிற நிலையில் அதற்கான தயாரிப்புகளில் மக்களே இறங்க வேண்டும். இந்த அரசாங்கத்தை நம்பி பயனில்லை என்பதை கூறிக்கொண்டு, இவர்கள் கொடுக்கின்ற அந்த 2000 ரூபாய் நிவாரணம், அதாவது சென்னைக்கு மட்டும் 6000 ரூபாய் நிவாரணம் கொடுக்கிறீர்கள். ஆனால் வட மாவட்டங்களில் நீங்கள் வெள்ளத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கூட வெறும் 2000 ரூபாய் தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள். அதுவும் டோக்கன் முறையில் கொடுத்து அதை உங்கள் கட்சியினரே அடித்து கொண்டு செல்வார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறார்கள். ஏன் இந்த பாரபட்சம்? சென்னைக்கு மட்டும் ஏன் இந்த ஓர வஞ்சனை அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆனால் இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, சென்னைக்கு மட்டும் ஓர வஞ்சனை இல்லை. அந்த 6000 ரூபாய் கொடுத்தது என்னென்னா, அவங்களா கரிசனப்பட்டு இந்த 4000 கோடியிலிருந்து, அதாவது வடிகால் பணிகளை செய்து விட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த 4000 கோடியிலிருந்து ஏதோ அவங்களா கொஞ்சம் மனசு வச்சு, நாங்கள் 4000 கோடி எடுத்துக்கிட்டோம், நீங்கள் இது இந்த 6000 ரூபாய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலுக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் அதை பார்க்க வேண்டும். ஆனால் முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பல பகுதிகளில் கழிவுநீர் இந்த மழைநீரோட கலந்து அந்த பகுதியே துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. நாங்கள் வசிக்கிற பகுதி கூட இங்கே அசோக் நகர்லேயும் அதே கதை தான், அண்ணா நகர்லேயும் அதே கதை தான், வலசரவாக்கத்துலேயும் அதே கதை தான். இப்படி பல பகுதிகளில் இதே குற்றச்சாட்டு வருது. அதாவது கழிவுநீர் இந்த மழைநீரோடு கலந்து அது ரோடு முழுக்க துர்நாற்றம் வீசுகிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நடமாடக்கூட முடியல. இது பல தொற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமையப் போகிறது அப்படின்றது தான் நாம் இங்கே சொல்லக்கூடியது. ஏற்கனவே இந்த அரசு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அரசு மருத்துவமனைகள் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த நிலையில் ஒரு தொற்றுநோய் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் மக்கள் மேலும் அல்லல்படுவார்கள் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. என்னடா எல்லாமே மோசமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிற உண்மையை எடுத்து சொல்கிறேன். இந்த அரசாங்கம் ஒரு செயல்படாத அரசாங்கமாக இருக்குது. அந்த செயல்படாத அரசாங்கம் செயல்பட்டதாக காண்பித்த கணக்கில் அடித்து கொண்டு போன பணம் தான் இன்றைக்கு வெள்ளக்காடாக தோற்றமளிக்கிறது. இந்த வெள்ளை அறிக்கை என்றால் இங்கே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இல்லையா அந்த உதயநிதி, அந்த வெள்ளை அறிக்கை தான் நீங்கள் இன்றைக்கி 6 சென்டிமீட்டர் மழைக்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதே நிலை தான் தென் மாவட்டங்களில் நடக்கப் போகிறது. இதே நிலை தான் வட மாவட்டங்களில் கடந்த வாரம் நடந்திருக்கிறது. இது எதுவுமே மாறப்போவதில்லை, இந்த அரசாங்கம் திருந்த போவதில்லை என்கிற அந்த வருத்தமான செய்தியை கூறிக்கொண்டு மக்கள் உங்களை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.